தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நானும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு ரத்தத்தால் கழுவு, திரு ரத்தத்தால் கழுவு. இயேசுவே, இயேசுவே, குணமாக்கும். இயேசுவே, இயேசுவே, குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். What do you want me to do for you? லூக்கா 18:41. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, let us not ask the Lord for deceptive riches or earthly gifts or passing honors, but for light, the light which we can see with angels alone, light without beginning or end. The way to this light is faith. Hence Jesus says to the blind man, look up, your faith has saved you. Saint Gregory the Great, Pope, Doctor of the Church. அடுத்த திருநாளை சமீபத்தில் கொண்டாடினோம். 2 நாட்களுக்கு முன்பு, நேத்தான் நினைக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அநீதியான செல்வம், உலக சொத்துக்கள், கடந்து போகும் அந்தஸ்து, இவற்றுக்காக இறைவனிடம் வேண்டல் வேண்டாம். மாறாக இறை தூதருடன் இணைந்து காணும் ஒளிக்காக, துவக்கமும் முடிவும் இல்லாத ஒளிக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையே இவ்வொளிக்கான வழி. இயேசு பார்வையற்றவரை நோக்கி, பார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்றார். Faith has made him well. If our faith is solid as a rock, it will also defend our home, that is, it will overcome everything. Saint Ambrose. நமது விசுவாசம் பாறை போன்று உறுதியாக இருந்தால் அது நமது வீட்டையும் காக்கும், நாட்டையும் காக்கும், அனைத்தையும் மேற்கொள்ளும். அந்த விசுவாசம், ஆண்டவரே எம் அவிசுவாசத்தை போக்கியருளும் என்று ராயப்பர் செபித்தியது போல அந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக இருக்க
ஸ்திரமாக இருக்க என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை போல வாழ அதற்காக இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். It is only with the heart that one can see rightly. What is essential is invisible to the eye. Anthony de Saint-Exupéry, The Little Prince. இதயத்தால் மட்டும் ஒருவர் சரியாக காண முடியும், இன்றியமையாதது கண்ணுக்கு புலப்படாது. ஆகவே இதயத்தால் பார்க்க, இதயத்தால் கேட்க, இதயத்தால் சிந்திக்க, உணர்வதற்கு இதயம். அந்த இதயம் பார்க்கும் பொழுது அங்கு கனிவு இருக்கும், இதயம் கேட்கும் பொழுது அங்கு இரக்கம் சுரக்கும். ஆகவே இதயத்தால் பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது என்பது வேறு, கண்ணால், காதால், மூளையால் அதனுடைய வேலைகள் செய்வது என்பது வேறு. ஏனென்றால் இவைகளை மிருகங்களும் செய்யும், மிருகங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. All grown-ups were once children, but only few of them remember it. நாம் எல்லாம் சிறுவர்களாக இருந்து வளர்ந்தவர்கள், அந்த பால பருவத்தை கடந்து வந்தவர்கள். பெரியவர்கள் அனைவரும் ஒரு சமயம் குழந்தைகள் என மிகச்சிலரே நினைவு கூறுகின்றனர். அத்தகைய ஒரு பண்பு வேண்டும் எல்லாவற்றிலும். நாம் சிலவற்றையெல்லாம் மறந்து விடுகின்றோம், அல்லது அவைகளையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? குழந்தைக்குரிய மனநிலை என்றால் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய கல்மிஷம் இல்லாத தன்மை, இந்த வன்மம், வைராக்கியம் இல்லாத தன்மை. இன்னைக்கு அடிச்சுக்கும், நாளைக்கு குடிக்கும். 2 குழந்தைங்க அடிச்சுக்கிச்சு, ஒன்று அழுவுது, 2 பெற்றோரும் சண்டைக்கு வராங்க, 2 பெற்றோரும் அடிக்கிறாங்க, வாய்ப்பேச்சு, கைப்பேச்சு, கலகலப்பு அப்படியே முத்திக்கிட்டே போகுது. அதுக்குள்ளார இந்த பிள்ளைங்க ராசியாகி 2 மறுபடியும் கட்டிப்பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. இதுதான் குழந்தைகள். பெரியவர்கள் வேறு. அதே போல குழந்தைகள் வர்மம் பார்க்காது. அதுக்குதான் அந்த கிரேக்க பழமொழி ஒன்று இருக்குது, ஆந்த்ரோபோஸ் மிக்ரோஸ் கோஸ்மோஸ். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறு உலகம். சின்ன பிள்ளையிலேருந்து பெருசாக வர ஒரு உலகம், தனி உலகம். ஆகவே ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறுபட்டவர்கள். அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சிறு பிள்ளைங்களுக்கு வழக்கமா இருக்கும், இந்த பிள்ளைங்களுக்கு பத்தியா என்ன ஒரு வைராக்கியம். அதுதான் நம்முடைய வேத சாட்சிகளுக்கு இருந்த தன்மை. எங்களை கொலை செய்ய போகிறாயா, கொலை செய்து கொள். சித்திரவதை செய்கிறாயா, செய்து கொள். இந்த உடலைத்தான் உன்னால் வதைக்க முடியுமே தவிர உள்ளத்தை அல்ல. அத்தகைய மன வைராக்கியம். Faith is to believe what we do not see, and the reward of this faith is to see what we believe. Saint Augustine. காணாததை நம்புவதே விசுவாசம், நாம் நம்புவதை காண்பதே விசுவாசத்தின் வெகுமதி. பார்க்க முடியாது, ஆனால் விசுவாசம் அதை உணரச் செய்யும். இதுதான் விசுவாசம். பல கதைகள் நான் சொல்லியிருக்கிறேன். கர்தினால் லியோ சுவானன்ஸ், நம்புவது என்பது கடமை, கற்பனை அன்று. நம்புவது என்பது கனவு காண்பது இல்லை. கனவுகளை நனவாக்கிட கை கொடுக்கும் அமுதம், நம்பிக்கையோடு கனவு காண்பவரை பேறு பெற்றோர். நம்பிக்கை நனவாகிட நல்லதொரு விலையும் கொடுக்க துணிபவர் நற்பேறு பெற்றவர்கள். நம்பிக்கை, விசுவாசம் என்பது, நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் உண்டு, நங்கூரம். அருகில் அந்த படத்தில் பார்ப்பவர்கள் எங்களுடைய மேட்ராசனத்தில் வந்து உழைத்த ஒரு MEP, மிஷனரி எத்ராஷே தே பாரி என்று சொல்லுகின்ற வகையில் இவருடைய வழிவகையாக வந்த இன்னொரு தந்தை பெக்கர் என்பவர்தான் நான் இளம் குரு மாணவனாக இருந்த பொழுது இதே என் நாயன் ஆண்டவர் என்ற பாடலை ஸ்லைடு ஒரு பக்கம், ஸ்லைடு ப்ரொஜெக்டர் ஒரு பக்கம் டேப் ரிகார்டர். இந்த ஸ்லைடு ப்ரொஜெக்டரில் ஒரு ஸ்லைடு வரும், என் நாயன் ஆண்டவர். டேப் ரிகார்டரில் பாட்டு பாடுவது, ஆண்டவரே ஆண்டவர் எனது நல்லாயன். அப்போ அந்த மாதிரி இருந்த நிலையில் அவர்கள் கற்றுக் கொடுத்தது, மக்களுக்கு போய் நற்செய்தி அறிவியுங்கள். நற்செய்தியை அநேகர் விருப்பமாக நேரத்தை கொடுத்து பார்க்க மாட்டார்கள்.
மிக மிக குறைவான நேரம், 1 நிமிடத்தில் எதை கொடுக்கலாம். அப்படி அந்த வழிவகையில் வந்தவர் தான் தாமஸ் கவான் டஃபி. திண்டிவனத்தில் அந்த நடுநிலையத்தை உருவாக்கியவர். அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கை என்ற வார்த்தை. எனவே எத்தகைய நிலையில் ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ ஆர் த ஸ்ட்ரென்த் when we are weak. You are light when we are in darkness. You are the way when we are lost. ஆண்டவராகிய இயேசுவே, பலவீனத்தில் எம் பலன் நீர், இருளில் எம் வெளிச்சம் நீர், வழிதமறிய எமக்கு பாதை நீர். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். மாண்புயர்வருள் சாதன தாழ்ந்து பணிந்து துறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்ற ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகள் சாரி ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்காமல் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் படுவதில்லை. இயேசுவினுடன் நாம் என்றால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் அழைக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஜூம் நேயர்களே, ஆகவே அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக ஒரு சிலரையாவது நாம் ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ராபுனி, நான் பார்வை பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்ட அந்த மனிதரைப் போல நாமும் ஆண்டவரிடமிருந்து அருளை ஆசிரியை பெற முயற்சிப்போம். நம்முடைய நல்ல மனதிற்கேற்றவாறு
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நற்செய்தி அறிவிப்பை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் எவ்வாறு இதை சிறப்பிக்க முடியுமோ அவ்வாறு சிறப்பிக்க செய்வோம். எல்லாமல்ல இறைவா, திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்திருப்பலியை நிறைவேற்றினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.